தேமுதிகலாம் 10 சீட் கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் யாருமே அந்த அதிர்ச்சி இருந்து ஒன்றும் மீறல. ஆனால் அதுக்குள்ள கணக்கு இருக்கு. தேமுதிகவுக்கு 10 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பல கணக்குகள் இருக்கு. குறிப்பா இந்த வட மாவட்டங்கள் வன்னியர் பெல்ட்ல விஜயகாந்துக்கான ஓட் பேங்க்ங்கிற ஒரு ஸ்டாலிடா இருக்கு. இப்போ அந்த ஓட்டை வந்து இந்த பக்கம் கன்வே பண்றதுக்கு இங்கே ஒரு கட்சி இல்லை. இந்த வட மாவட்ட மக்களுடைய வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு திமுகக்குள்ள ஒரு கட்சி இல்லை. இப்போ அது வந்து குறைந்தபட்சம் ஒரு 10% அந்த இதுல இருந்து கன்வே பண்ணி கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க. ஒரு கால்குலேட் போடுறாங்க. அப்போ ஒரு 40 தொகுதி இருக்கு. அதாவது விழுப்புரத்துல இருந்து இந்த பக்கம் கடலூர் வரைக்கும், இந்த பக்கம் ஓசூர் வரைக்கும் ஒரு 40 தொகுதி அந்த பெல்ட் அப்படியே இருக்கு. அதுல ஒரு கண்டிப்பாக ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு சொல்லுங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தேமுதிகவால் 5000 ஓட்டு கிடைச்சா லாபமா நஷ்டமா? திமுக லாபம் தான். அதைத்தான் கணக்கு பார்க்குறாங்க. அப்போ 40 தொகுதி நமக்கு ஒரு 5000 ஓட்டு விலகுங்கும் போது நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரும். எப்படி வெற்றி வாய்ப்பு இந்த முறை கண்டிப்பாக 5000 ஓட்டுங்கிறது அதிகபட்சமான தீர்மானமாக இருக்கும். ஏன்னா வாக்குகள் அந்த மாதிரி சிதறப்போகுது. அப்போ அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அப்போ சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தெலுங்கு கம்யூனிட்டி ஓட்ஸ் அது முக்கியம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் விருதுநகர், ராமநாதபுரம் அந்த பக்கம் விஜயகாந்த் ஆதரவாளர்கள் ஓட்டு இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.